பரவாயில்லன்னு நீங்க உங்க காரியங்களை செய்யலாம். அதனால சில சங்கடங்களை நீங்கள் தவிர்க்க முடியும். நீங்கள் சிரித்த முகத்துடன் உங்களது காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ள முடியும். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். நலமா இருக்கீங்களா நண்பர்களே? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன நன்மைகள் காத்திருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக நமது வீடியோவை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்த மறந்துடாதீங்க. ஏற்கனவே ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைய தினம் 15 மார்ச் 2022ங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் பங்குனி மாதம் முதல் நாள்ங்க. இது ஒரு வளர்பிறையாகும். நண்பர்களே, நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நமது ராசி பலன்கள் இந்த வீடியோவின் கடைசி வரை இருக்கும். இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணலாம். இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளாருங்க. மேலும் இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் உள்ளாருங்க. மேலும் இன்றைய தினம் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் வந்து சேரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீங்க. மேலும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானுடன் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மற்றும் மனதில் புதிய சந்தோஷங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைய பெறுவீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு பணம் வருவாய் உங்களுடைய பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறது மூலமாக இருக்குங்க. நீண்ட காலமாக உங்களுக்கு வராத கடன்களை கூட இப்போது நீங்கள் வசூல் செய்ய முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களது நிதி சிக்கல் தீரும், நிதி வருமானம் அதிகரிக்குங்க. பழைய பாக்கிகள் உங்களுக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமையுங்க. இன்னைக்கு முக்கியமாக நீங்கள் இன்முகத்தோட சிரிச்ச முகத்தோட எல்லாத்திட்டையும் பழகிறது உங்களுக்கு மிகவும் முக்கியங்க. யாருடனும் கடுஞ்சொற்களை கூறிவிட வேண்டாம். நீங்கள் சிரித்த முகத்துடன் உங்களது காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ள முடியும். அதுவே இன்றைய தினம் உங்களது வெற்றிக்கான ஒரு சாவியா அமையுங்க. இன்னைக்கு உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் ரீசார்ஜ் கண்டிப்பாக தேவைப்படுங்க. அதனால உங்களுக்கு இன்றைக்கு பிடிச்ச வேலைகளை செஞ்சு உங்களோட உடம்பை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பிடித்தமான திரைப்படங்களை பார்ப்பதாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளை விளையாடுவதில் இருக்கலாம், அல்லது ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடுங்கள். அதற்கான நேரத்தை செலவிடுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மனதில் சோர்வு நீங்கும், உடலிலும் புதிய தெம்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலில் நீங்கள் அமைய பெற முடியும். இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் குறித்த சின்ன பயம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பயப்பட வேண்டாம். பயம் உங்களுக்கு இன்றைய தினம் சில சங்கடங்களை தான் தரும் என்பதனால பயப்படவே வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் உண்டு, உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு, இன்று உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. எந்த ஒரு வேலையும் இன்றைக்கு நீங்கள் எடுத்தோம் முடித்தோம்னு செஞ்சு முடிக்க முயற்சி பண்ணாதீங்க. இன்னைக்கு உங்களுடைய வேலைகளை நிதானத்துடன் பொறுமையுடன் கவனமாக செய்யுங்க. நீங்கள் லேட்டானாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறது உங்களது காரியங்களில் சிறப்பான ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு தர்றதுக்கு உதவுங்க. இன்னைக்கு எத்தனை காரியங்களை நீங்கள் முடிக்கிறங்கிறது எண்ணிக்கை முக்கியம் இல்லைங்க, எத்தனை காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறீங்கிற விஷயம் தான் முக்கியம். எனவே இன்றைய தினம் காரிய வெற்றிகளை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு பொறுமையாக நிதானமாக கவனித்து சிந்தித்து செயல்படுறது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தருங்க. குறிப்பாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு பணத்தை கையில் எடுத்து நீங்கள் கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, அந்த வகையான தொழில் தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து லேட்னாலும் பரவாயில்லன்னு நீங்கள் உங்கள் காரியங்களை செய்யலாம். அதனால் சில சங்கடங்களை நீங்கள் தவிர்க்க முடியும். உங்களது வேலைகளை சிறப்பாக செய்து மனநிறைவு பெற முடியுங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக அதிகரித்து காணப்படுங்க. சிலருக்கு புதிய காதல் அரும்பக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் இன்றைய தினம் ஏற்படுங்க. இன்னைக்கு புதிய காதல் பூக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக உங்களது காதல் மனதில் பூந்தோட்டம் இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் அதன் மூலமாக கண்டிப்பாக ரொமான்ஸ் உணர்வு உங்களுக்கு கிடைக்குங்க. இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் வார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. தேவைப்பட்ட மட்டும் பேசுங்க, தேவையான விஷயங்களை மட்டும் பேசுங்க. இதில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொமான்ஸ் உணர்வுகள் நல்ல வகையில் அமையும். இன்னைக்கு உங்களது காரியங்களை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்க. எந்த காரியம் ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை தான் நீங்கள் இன்னைக்கு செஞ்சு முடிக்க முயற்சி செய்யணும். சில தேவையில்லாத காரியங்களை நீங்கள் உங்களது நேரத்தை செலவு செய்ய வேண்டாம். உங்களுக்கு அவசியம் உள்ள காரியங்கள், முக்கியமான காரியங்களை இன்றைய தினம் பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு 1 2 3 என்ற நம்பர் போட்டுக்கொண்டு நீங்கள் முதல் டாப் 3 அல்லது டாப் 5 இடங்களில் இருக்க காரியங்களை நீங்கள் முடிக்க முயற்சி செய்யுங்கள். இல்லைனால் இன்னைக்கு நேர மேலாண்மை உங்களுக்கு மிக மிக அவசியம். இன்னைக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கை மிக மிக இனிமையானது, சந்தோஷமானதாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு தேவதையாக தெரியக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களது இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சங்கடங்கள் தீர்ந்து மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக உங்களது வாழ்க்கை இன்றைய தினம் அமையும். உங்களது திருமண வாழ்வு கற்கண்டாய் இணைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க.
இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் ப்ளூ. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 9. இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தினமாக அமைப்பெறுவீர்கள். உங்களது வாழ்க்கை துணையின் விருப்பங்களை இன்றைய தினம் நிறைவேற்றி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் புதிதாக ஆடை ஆபரணங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும். மேலும் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவதால் உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சிகள் மற்றும் சிறந்த தினமாக இன்றைய தினம் நீங்கள் அமைப்பெற ஒரு நல்ல வழிகள் கிடைக்கும். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் எழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இன்றைய தினம் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் சகோதரர் வழியில் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உங்களது நண்பர்கள் மூலமாகவும் நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலையில் காணப்படுவீர்கள். இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகளில் நீங்கள் சற்று சிந்தித்து நிதானித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை மனக்குழப்பங்கள் இருந்தால் கண்டிப்பாக இன்று அது குறைந்துவிடும். உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான ஒரு நல்ல மனநிலை கிடைக்க இப்பொழுது வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதுவும் ஆன்மீகம் தொடர்பான சில பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுவாகவே இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகும். இன்றைய தினம் தேவையான உதவிகளை உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக கிடைக்கப் பெறுவதால் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவதால் கண்டிப்பாக சொத்து சேர்க்கை இன்றைய தினம் ஏற்படும். மேலும் இன்றைய தினம் உத்தியோகத்திலும் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள். வியாபாரத்தில் இன்றைய தினம் வெளிநாடு தொடர்பான சில வாய்ப்புகள் தென்படும். அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்களை ஈட்ட முடியும். திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் குறித்த அனைத்து விதமான பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு நல்ல நன்மையை தரும். மனமகிழ்ச்சியை அதை மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை தட்டி விட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்தி விடுங்க. ஒருவேளை பிடிக்கலைனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.